சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, தீய ஆட்சி இருக்கும்போது நீங்கள் அந்த ஆட்சிக்கு துணை போகக்கூடிய பொறுப்புகளை வைக்காதீங்க. வந்து தப்ரானியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஹதீஸில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து தீயவர்கள் ஆட்சி செய்யும்போது அந்த ஆட்சி பொறுப்பில் நீங்கள் வந்து பாதுகாவலர்களாக இருக்காதீங்க, வசூலிக்கக்கூடியவர்களாக இருக்காதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்து முதல்ல பலவீனமானது. அடுத்தது, இப்போ நம்ம வாழக்கூடிய நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசு பணிகளில் சேரலாமா அப்படின்றது அதில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் அதில் பல்வேறு விதமான கேட்டகரி இருக்கு. இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டங்களோடு ஒத்து போகக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது, அதற்கு முரணார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் இருந்து கொண்டு. உதாரணமாக சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து இந்த நாட்டில் வந்து என்ன செய்றாரு, ஒரு ஆப்ரேட்டராக இருக்காரு, ஒரு பஸ்ஸு இயக்குனர் டிரைவராக இருக்கிறாங்க, அல்லது அது சார்ந்த துறை போக்குவரத்து துறை என்ற இருக்கு இல்லையா, அந்த துறையை இயக்கக்கூடிய பணியில் இருக்கிறாங்க, ட்ரெயின் ரயில்வே இது மாதிரியான பணிகள் இருக்கிறாங்க, டிடிஆர் இது மாதிரியான வேலைகள் இருக்கு. இதெல்லாம் அவர் செய்யறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, எந்த தடையும் இல்லை. ஏன் அப்படி சொன்னா, இதில் எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ் வருமானம் என்பது என்னது அனுமதிக்கப்பட்ட வழியில் இருந்து கொண்டு எந்த தடையும் இல்லை. இப்போ இப்படியான வேலைகளை ஒரு முஸ்லீம் சூஸ் பண்றதுக்கு தடை எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு, அவர் சார்ந்திருக்கிற துறை அல்லது அவர் கண்காணிக்கக்கூடிய துறை என்பது ஹராமான விஷயமா இருந்து கொண்டு ஒன்று இணை வைப்பு சார்ந்த விஷயங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பில் அவர் இருக்கிறார், அல்லது ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற மதுவையோ போதைப் பொருட்களையோ அல்லது அது போன்று இருந்து கொண்டிருக்கிற வணக்க வழிபாடுகளுக்கு வேண்டி பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களையோ அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த விஷயத்தில் அவர் ஈடுபடுறாருன்னு சொன்னா அது அவருக்கு ஆகுமானதல்ல. இப்போ இதுல வந்து நிச்சயம் நம்ம இஸ்லாமுடைய சட்டத்திட்டங்களுக்கு முரண்படாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம், முரண்படுகிற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். தான் நமக்கு அதற்கான அளவுகோல். சரிதான். அப்ப அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் எதுல வருதோ அதுக்கு கீழே போகக்கூடாது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாத வேலைகளாக இருந்தால் தாராளமாக செய்யலாம்.